இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா எம்எஸ் எக்ஸலில் இருக்கிற F1லேருந்து F12 வரைக்கும் இருக்கிற ஃபங்க்ஷன்ஸ் இதெல்லாம் எந்த இடத்துல யூஸ் பண்ணணும் அண்ட் இதை யூஸ் பண்ணுறதால என்னென்ன ஷார்ட்கட்ஸ் வரும் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். அண்ட் இதை நீங்கள் ஃபுல்லாக கற்றுக்கணுன்னா ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் உங்களால் கற்றுக்க முடியும். அண்ட் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு F1 ப்ரெஸ் பண்ணுறேன். F1 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஹெல்ப் டேப் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா கன்வெர்ட், டெக்ஸ்ட் ஃபங்க்ஷன், VLOOKUP இது மாதிரியான நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அண்ட் உங்களுக்கு எதில் டவுட்டோ நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். இதில் ஸ்டெப் பை ஸ்டெப் நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும். அண்ட் இந்த பேக் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பேக் வரும். அகைன் உங்களுக்கு தேவையான அடுத்த நீங்கள் ஃபார்முலாவில் போய்க்கலாம், இல்லைனா நீங்கள் சர்ச்சும் பண்ணிக்கலாம். இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் யாரையும் கேட்க தேவையில்லை, இதை கேட்டாலே போதும். அண்ட் ஒரு செல்லை ஓப்பன் பண்ணுறதுக்கு F2 ப்ரெஸ் பண்ணுங்கள். அதாவது நீங்கள் ஏதாச்சும் எடிட் பண்ண போகிறீங்க அப்படின்னா F2 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். ஒரு செல்லை டபுள் கிளிக் ப்ரெஸ் பண்ணுவோம் இல்லையா, அதுக்கு தான் ஷார்ட்கட் F2. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த டேபிள் இருக்குது. இதில் இருக்கிற இந்த ரேட்டை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபார்முலாவில் டிஃபைன் நேம் கொடுக்க போகிறேன். இதில் ரேட் வேல்யூ அப்படின்னு டைப் பண்ணுறேன். டைப் பண்ணி முடிச்சுட்டு ஓகே கொடுக்குறேன். அண்ட் இதை எங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்னா நார்மலாக ஒரு செல்லில் = சம் ஓப்பன் ப்ராக்கெட். இப்போ கீபோர்டில் F3 ப்ரெஸ் பண்ணுங்கள். F3 ப்ரெஸ் பண்ணால் இந்த மாதிரி பேஸ்ட் நேம் ஓப்பன் ஆகும். இதில் நம்ம ரேட் வேல்யூ இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தாலே போதும். இந்த டேபிளில் இருக்கிற டோட்டல் ரேட் இங்கே வந்துடுச்சு. க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துட்டு என்டர் ப்ரெஸ் பண்ணாலே போதும், நமக்கு டோட்டல் சம்க்கான ஆன்சரும் இங்கே கிடச்சிடுச்சு. உங்களுக்கு தேவையான இன்னொரு ரோவையும் செலக்ட் பண்ணிவிட்டு டிஃபைன் நேம் கொடுத்துட்டு ஒரு நேம் கொடுத்துக்கோங்க. = சம் ஓப்பன் ப்ராக்கெட். இப்போ கீபோர்டில் F3 ப்ரெஸ் பண்ணுறேன். அதில் செகண்டாக கொடுத்த கேஜிஸை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுக்குறேன். அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துட்டு என்டர் ப்ரெஸ் பண்ணுறேன். இதுக்கான ஆன்சரும் நமக்கு இங்கே கிடச்சிருச்சு. இப்போ இந்த டேபிள் காலமில் இதை செலக்ட் பண்ணிவிட்டு ரெட் கலர் அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் அகைன் நீங்கள் இன்னொரு காலமையும் செலக்ட் பண்ணிவிட்டு ரெட் கலர் கொடுக்க வேண்டிய தேவையில்லை. கீபோர்டில் F4 ப்ரெஸ் பண்ணாலே போதும். செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு F4 ப்ரெஸ் பண்ணுறேன், ரெட் கலர் அப்ளை ஆகிடுச்சு. இப்போ இந்த ரேட் செலக்ட் பண்ணிவிட்டு F4 ப்ரெஸ் பண்ணுறேன், ரெட் கலர் ஆட்டோமேட்டிக்காக அப்ளை ஆகிடுச்சு. அதே மாதிரி மேங்கோவை செலக்ட் பண்ணிவிட்டு F4 பண்ணுறேன், அதாவது ப்ரீவியஸ் ஆக்ஷன் நமக்கு கலர். ஸோ நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு F4 ப்ரெஸ் பண்ணாலே போதும், ப்ரீவியஸ் ஆக்ஷன் அப்ளை ஆகும். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா ரைட் கிளிக் கொடுத்துட்டு டெலீட் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்துக்கிறேன். அண்ட் இப்போ ப்ரீவியஸ் ஆக்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா டெலீட். ஸோ நீங்கள் அடுத்து செலக்ட் பண்ணிவிட்டு F4 ப்ரெஸ் பண்ணாலே போதும், நமக்கு டெலீட் ஆகும். ஏன்னா ப்ரீவியஸ் ஆக்ஷன் என்னது டெலீட். ஸோ நீங்கள் காலம்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு F4 ப்ரெஸ் பண்ணாலே போதும், டெலீட் ஆகிட்டே இருக்கும். அண்ட் இது இன்னொரு மாதிரி உங்களுக்கு யூஸ் ஆகும். அது என்னன்னு பார்க்கலாம். இங்கே சின்ன சம் போட போகிறோம். 5 குவான்டிட்டி இருக்குது, ரேட் பார்த்தீங்கன்னா 550. ஸோ = ரேட் × 5 என்டர் ப்ரெஸ் பண்ணுறேன், டோட்டல் வந்துருச்சு. ஆனால் இப்போ இந்த ரேட் அப்படியே வரணும், ஆனால் 5 தான் நமக்கு இன்ட்டு ஆகணும். இப்போ இதை ட்ராக் பண்ணுறேன், என்ன ஆகுதுன்னு பாருங்கள், 0 வந்திருக்கு. ரேட்டுக்கு கீழே வேல்யூ இருக்குது, ஆனால் 5க்கு கீழே நமக்கு எந்த வேல்யூவும் இல்லை. ஸோ 0 வந்திருக்கு. அப்படி இல்லாமல் எப்படி இதை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டெலீட் பண்ணிக்கிறேன். = கேஜி செலக்ட் பண்ணுறேன், × ரேட் செலக்ட் பண்ணிக்கிறேன், என்டர் ப்ரெஸ் பண்ணுறேன், அமௌண்ட் வந்துருச்சு.
இப்போ இதை டபுள் கிளிக் ப்ரெஸ் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த ரேட் K2 அதுக்கு நடுவில் கர்சரை வச்சுட்டு F4 ப்ரெஸ் பண்ணுறேன். அண்ட் இப்போ என்டர் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதை ட்ராக் பண்ணுறேன். நமக்கு ஆன்சர் கிடச்சிருச்சு. கிராஸ் மல்டிப்ளிகேஷன் நமக்கு வந்துருச்சு. ஓப்பன் பண்ணுறேன், ஏன்னா இந்த செல் ஃப்ரீஸ் ஆகிருக்கு. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா F5 ப்ரெஸ் பண்ணுறேன். F5 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கோ டு நமக்கு தேவையான செல்லை ரெஃபரன்ஸாக கொடுத்துட்டு ஓகே கொடுக்கணும். அப்படி இல்லைனா ஸ்பெஷல் கொடுத்துட்டு பிளாங்க் ஃபார்முலாஸ் நமக்கு என்ன தேவையோ அதை செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்தாலே போதும், அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது ஒர்க் ஷீட்டு. இதுக்கு கீழே இருக்கிறது இங்கே பார்த்தீங்கன்னா இது பேஜஸ். அண்ட் இது பார்த்தீங்கன்னா ஜூம் அவுட் பண்ணுறது. மேலே இருக்கிறது ரிப்பன்ஸ். ஸோ ஒவ்வொரு பேன் இருக்குது. இப்போ நம்ம ஒர்க் ஷீட்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். இங்கேருந்து நம்ம ஷீட்ஸுக்கு போகணும் அப்படின்னா நீங்கள் கீபோர்டில் F6 ப்ரெஸ் பண்ணாலே போதும், ஷீட்ஸுக்கு போயிடும். அங்கே நீங்கள் என்டர் பண்ணிங்கன்னா தேவையான ஷீட் வந்துடும். அகைன் F6 ப்ரெஸ் பண்ணுன்னா வியூவுக்கு வந்துடும். அண்ட் அகைன் F6 ப்ரெஸ் பண்ணால் ரிப்பனுக்கு போயிடுச்சு. இந்த ரிப்பனில் உங்களுக்கு தேவையான லெட்டர் கொடுத்தா அந்த டேப் ஓப்பன் ஆகும், நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். பேன் டு பேன் போகிறதுக்கு F6 ப்ரெஸ் பண்ணாலே போதும். அண்ட் இப்போ ஒர்க் ஷீட்டில் இருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா இந்த டேபிள் காலம் இருக்குது. இந்த டேபிள் காலமை நான் ஃபுல்லாக செலக்ட் பண்ணுறேன். ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு F7 ப்ரெஸ் பண்ணாலே போதும். ஸ்பெல் செக், நமக்கு எங்கே ஸ்பெல்லிங் தப்பாக இருக்கோ அது ஆட்டோமேட்டிக்காக ஷோ ஆகும். ஸ்பெல்லிங்கை கரெக்ட் பண்ணிவிட்டு சேஞ்ச் கொடுத்தாலே போதும், அந்த ஸ்பெல்லிங் ஆட்டோமேட்டிக்காக கரெக்ஷன் ஆகிடும். அண்ட் இப்போ இந்த மாதிரி நான் செலெக்ஷன் பண்ணுறேன் மவுஸை யூஸ் பண்ணி. இதுவே நீங்கள் கீபோர்டில் யூஸ் பண்ணணும் அப்படின்னா ரைட் லெஃப்ட் ப்ரெஸ் பண்ணுறேன், என்ன ஆகுது பாருங்கள், ஜஸ்ட் மூவ் ஆகுது. இப்போ கீபோர்டில் F8 ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்போ மூவ் பண்ணுறேன், என்ன ஆகுதுன்னு பாருங்கள், செல்லு நமக்கு செலக்ட் ஆகுது. ரைட் சைட் மூவ் பண்ணால் ரைட் சைட் செலக்ட் ஆகுது, லெஃப்ட் சைட் மூவ் பண்ணால் லெஃப்ட் சைட் செலக்ட் ஆகுது. நமக்கு தேவையான செலக்ட் பண்ணுறதுக்கு F8 ப்ரெஸ் பண்ணிவிட்டு மூவ் பண்ணிக்கலாம். அண்ட் அகைன் F8 ப்ரெஸ் பண்ணுறேன், இப்போது இது நார்மல் ஆகிடுச்சு. அதாவது நம்ம ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணிவிட்டு செலெக்ஷன் பண்ணோம்ல, அதுக்கு ஷார்ட்கட் தான் F8. அண்ட் இந்த டேபிள் காலம் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா நான் சம் போட போகிறேன். நீங்கள் நார்மலாக சம் போடுறதுக்கு ஈக்குவல் டு சம் ஓப்பன் ப்ராக்கெட் அண்ட் அமௌண்ட்டை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு க்ளோஸ் ப்ராக்கெட் என்டர் ப்ரெஸ் பண்ணுவீங்க, நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஆனால் இந்த ஆன்சருக்கு பேக்கப்பில் பார்த்தீங்கன்னா சம் தான் இருக்கும், நம்ம இதை யூஸ் பண்ண முடியாது. டபுள் கிளிக் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா சம் தான் இருக்கும். இதை டிலீட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு கொடுத்துட்டு சம் ஓப்பன் ப்ராக்கெட் அமௌண்ட்டை ஃபுல்லாக செலக்ட் பண்ணுறேன். கீபோர்டில் F9 ப்ரெஸ் பண்ணுறேன். F9 ப்ரெஸ் பண்ணால் அது கால்குலேட், நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். இப்போ நீங்கள் இதை தேவையான இடத்துல யூஸும் பண்ணிக்கலாம். பேக்கப்பில் எந்த ஒரு ஃபார்முலாவும் இல்லை. அண்ட் இது ஜஸ்ட்டு கால்குலேட் தான், நமக்கு தேவையான அமௌண்ட்டை இது கால்குலேட் பண்ணிக்கலாம். F10 ப்ரெஸ் பண்ணுறேன். ஆக்டிவ் ரிப்பன், மேலே இருக்கிற ரிப்பன் எல்லாத்துக்குமே நமக்கு ஷார்ட்கட்ஸ் வந்துருச்சு. தேவையான லெட்டர் ப்ரெஸ் பண்ணி அந்த ஷார்ட்கட்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஷீட் இருக்குது, F11 ப்ரெஸ் பண்ணுறேன். நமக்கு இதுக்கான சார்ட் தனி பேஜில் ஓப்பன் ஆகும். இல்லை எனக்கு அதே ஷீட்டில் சார்ட் வரணும், தனி பேஜில் வேண்டாம் அப்படின்னீங்கன்னா இந்த டேபிளை செலக்ட் பண்ணிவிட்டு Alt F1 ப்ரெஸ் பண்ணாலே போதும், சேம் ஷீட்டில்
நமக்கு அந்த சார்ட் ஓப்பன் ஆகும் அண்ட் நீங்கள் பக்கத்தில் வச்சு அனலைஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நீங்கள் யூஸ் பண்ணுற டாக்குமெண்ட்டை சேவ் பண்ணுறதுக்கு ஃபைலில் போயிட்டு ஜஸ்ட்டு சேவ் பண்ணுவீங்க. அப்படி இல்லாமல் நீங்கள் கரெக்ஷன்ஸ் பண்ணிவிட்டு இல்லை ஏதாச்சும் எடிட் பண்ணிவிட்டு வேறு இடத்துல சேவ் பண்ணணும் அப்படின்னா F12 ப்ரெஸ் பண்ணாலே போதும், அது சேவ் ஆஸ். இதில் நீங்கள் நேம் சேஞ்ச் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான இடத்துல சேவ் பண்ணிக்கலாம். அண்ட் அவ்வளோதான். இதுதான் F1லேருந்து F12 வரைக்கும் இருக்கிற ஷார்ட்கட்ஸ். அண்ட் இந்த வீடியோவில் கண்டென்ட் இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் அடுத்து இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம்.